எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 8.1ல கொஷன் நம்பர் 11 சால்வ் பண்ண போகிறோம். கொஷனில் கேட்டிருக்காங்க, இன் ஏ ஸ்டடி அபவுட் வைரல் ஃபீவர் தி நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் இன் அ டவுன் வேர் நோட்டட் ஆஸ் ஏஜ் இன் இயர்ஸ், நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் 0 to 10 3, 10 to 20 5, 20 to 30 16, 30 to 40 18, 40 to 50 12, 50 to 60 7, 60 to 70 4. Find its standard deviation. இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் இன்டர்வலும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்குவென்சியும் கொடுத்துருக்காங்க. அப்போது the given data are continuous frequency distribution type. Therefore, we can find the standard deviation for the continuous frequency distribution using the formula given. Type 3 standard deviation for continuous frequency distribution formula பாருங்க. first method வந்து mean method, second வந்து shortcut method. ஓகேமா, where n is equal to sum of all fi, xi is equal to middle value of ith class, a is assumed mean, c is the width of class interval. இப்போ இந்த sum போடணும்னா we must have to take the help of a tabular column. இப்போ பாருங்க, standard deviation for continuous frequency distributionல if I would draw the tabular column for solving the problem using method 1, mean method, so I must almost have 6 columns. புரியுதாமா, டேபிளில் வந்து ஐ மஸ்ட் ஹேவ் 6 காலம். கிளாஸ் இன்டர்வல், எக்ஸ்ஐனா என்னது மிட் வேல்யூ ஆஃப் தி கிளாஸு, எஃப்ஐனா ஃப்ரீக்வன்சி, டிஐனா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார், டிஐ ஸ்கொயர் எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயர். ஸோ டு சால்வ் தி ப்ராப்ளம் யூஸிங் தி ஃபஸ்ட் மெத்தட் மீன் மெத்தட் ஐ மஸ்ட் ட்ரா ஏ டேபிளர் காலம் வித் 6 காலம். ஓகேமா, செகண்ட் மெத்தட் வந்து ஷார்ட்கட் மெத்தட்னா ஐ மஸ்ட் ட்ரா 8 காலம். கிளாஸ் இன்டர்வல் எக்ஸ்ஐ எஃப்ஐ வரைக்கும் சேமாக இருக்கும். இப்போது எக்ஸ் பார் வந்து இன்டீஜராக இல்லாமல் இஃப் இட்ஸ் டெசிமல் நம்பர்னா யூ கோ ஃபார் அசியூம்டு மீன். அப்போ டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. திருப்பியும் டிஐ வேல்யூ கொஞ்சம் பெருசாக இருந்தாக்கா ஐ டிவைட் இட் பை அ காமன் டிவைசர் சி. ஓகேமா, தென் எஃப்ஐ இன்டூ டிஐ, டிஐ ஸ்கொயர் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். ஸோ ஐ மஸ்ட் கோ ஃபார் 8 காலம் டு சால்வ் தி ப்ராப்ளம் யூஸிங் தி ஷார்ட்கட் மெத்தட். என்னை பொறுத்த வரைக்கும் whenever I have a problem in continuous frequency distribution type, I will go for shortcut method. 8 column தான் கரெக்ட். இப்போ இந்த சம் பாருங்க, டேபிளர் காலம் I am going for 8 column. first column age in years, class interval 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70. xi na mid value of the class interval இல்லையா, அப்போது 0 to 10 na 5, 10 to 20 na 15, 20 to 30 na 25, 30 to 40 na 35, 40 to 50 na 45, 50 to 60 na 55, 60 to 70 na 65. ஓகேமா, நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் ஃப்ரீக்வன்சி எஃப்ஐ என்னதுமா கொஷனில் கொடுத்துருக்காங்க 3 5 16 18 12 7 4. மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா n is equal to sum of all fi is equal to 3 plus 5 plus 16 plus 18 plus 12 plus 7 plus 4 போட்டிங்கன்னா 65. 65 பேருக்கு வந்து வைரல் ஃபீவர் வந்திருக்கு மொத்தமாக. புரியுதாமா, தென் இப்போது நெக்ஸ்ட் காலம்னாது டிஐ, டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. அசியூம்டு மீன் ஏ எப்படின்னா எக்ஸ்ஐ வந்து மேலே என்ன இருக்குது 5 இருக்கு இல்லையா, கீழே என்ன இருக்குது 65. ஸோ ரெண்டு நடுவில் வேல்யூ நம்ம இருக்குது, இங்கே 5க்கும் 65க்கும் நடு வேல்யூ என்னதுமா, வாட் இஸ் மிட் வேல்யூ ஹியர், இட் இஸ் 35. அப்போது அப்ராக்சிமேட்டாக அசியூம் பண்ணி ஒரு மீன் எடுத்துக்கிறேன் நான். அப்போது ஏ இங்கே ஐ எம் டேக்கிங் இட் as 35. புரியுதம்மா, 5க்கும் 65க்கும் நடுவில் வந்து ஐ எம் டேக்கிங் வேல்யூ ஈக்குவல் டு 35. ஒரு அசம்ஷனில் ஒரு அசியூம் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் 35. அப்போது டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 35. கரெக்டாமா, புரியுதாம்மா, டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 35. அப்போது எக்ஸ் வந்து 5னா மைனஸ் ஏனா மைனஸ் 35, 5 minus 35 is equal to minus 30. ஓகேம்மா, 15 minus 35 னா மைனஸ் 20. xi என்னது 25 இல்லையா, 25 minus 35 னா மைனஸ் 10, 35 minus 35 னா 0, 45 minus 35 னா 10, 55 minus 35 னா 20, 65 minus 35 னா 30.
ஓகேம்மா. இப்போ டிஐ என்ன வந்திருக்கு? -30, -20, -10, 0, 10, 20, 30. இப்போது எல்லாமே ஒரு காமன் டிவைசரில் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்கள். இஃப் ஐ டிவைட் பை 10 எல்லாமே டிவைட் ஆகும் இல்லையா? அப்போது டிஐ ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. அப்போ டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 35 பை 10. புரியுதாம்மா? அப்போ -30 பை 10னா -3, -20 பை 10னா -2, -10 பை 10னா -1, 0 பை 10னா 0, 10 பை 10னா 1, 20 பை 10னா 2, 30 பை 10னா 3. ஓகேம்மா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால பை கோயிங் ஃபார் அ காமன் டிவைசர் சி, டிஐ வேல்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்கள். -30லேருந்து 3 ஆயிடுச்சு இல்லையா? -3 ஆயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு வேல்யூ. புரியுதாம்மா? ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும், மல்டிப்ளிகேஷனோ இல்லை இது பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். புரியுதாம்மா? இப்போ இதுதான் நம்மளோட டிஐ. -3, -2, -1, 0, 1, 2 and 3. இப்போ மல்டிப்ளை fi into di. 3 into -3 -9, 5 into -2 -10, 16 into -1 -16, 18 into 0 0, 12 into 1 12, 7 2s are 14, 4 3s are 12. ஓகேம்மா? இப்போ di ஸ்கொயர் 7th காலம் பாருங்கள். di ஸ்கொயர் -3 ஸ்கொயர் இஸ் 9, -2 ஸ்கொயர் இஸ் 4, -1 ஸ்கொயர் இஸ் 1, 0 square is 0, 1 square is 1, 2 square is 4, 3 square is 9. ஓகேம்மா? நெக்ஸ்ட் fi into di square. 3 into 9 27, 5 into 4 20, 16 ones are 16, 18 zeros are 0, 12 ones are 12, 7 4s are 28, 4 9s are 36. இப்போ 8 காலமும் நான் ஃபில் பண்ணிட்டேன். புரியுதாம்மா? நம்ம ஃபார்முலாவில் வந்து எனக்கு தேவை வந்து n is equal to sum of all fi is equal to 65 கண்டுபிடிச்சிட்டோம். sum of all fi di. அப்போது ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். -9 ப்ளஸ் -10 ப்ளஸ் -16 ப்ளஸ் 0 ப்ளஸ் 12 ப்ளஸ் 14 ப்ளஸ் 12 போட்டிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 3. திருப்பியும் நம்மளுக்கு தேவை வந்து சம் ஆஃப் ஆல் fi di ஸ்கொயர் இல்லையா? ஆட் பண்ணுங்கள். 27 ப்ளஸ் 20 ப்ளஸ் 16 ப்ளஸ் 0 ப்ளஸ் 12 ப்ளஸ் 28 ப்ளஸ் 36 பண்ணிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 139. அப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு? சம் ஆஃப் ஆல் fi. எனக்கு வந்து சம் ஆஃப் ஆல் fi இன்டு டிஏ கிடச்சிருச்சு 3. எனக்கு இன்னொன்று கிடச்சிருக்கு. சம் ஆஃப் ஆல் fi இன்டு டிஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 139. இதை வச்சுக்கிட்டு ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். கண்டுபிடிச்சிருக்கோம். n is equal to sum of all fi is equal to 65. sum of all fi di is equal to 3. sum of all fi di square is equal to 139. நம்ம டிவைஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்களா? c equal to 10. ஓகேம்மா? இப்போ ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஷார்ட்கட் மெத்தட். சிக்மா இஸ் ஈக்குவல் டு c into root of sum of all fi di square by n minus sum of all fi di by n the whole square. ஓகேம்மா? இப்போது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸை அப்படியே அங்கே ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் தி வேல்யூஸ். அப்போது சிக்மா இஸ் ஈக்குவல் டு சீனது 10 இன்டூ ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஆல் fi di ஸ்கொயர்னது 139, என்னது 65 மைனஸ் சம் ஆஃப் ஆல் fi di என்னது 3 இல்லையா? பை என்னது 65 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போது வி மஸ்ட் சால்வ் திஸ் ஈக்குவேஷன். நான் திருப்பியும் எழுதுகிறேன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 10 இன்டூ ரூட் ஆஃப் 139 by 65 மைனஸ் 3 by 65 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 10 இன்டூ ரூட் ஆஃப் 139 divided by 65 is equal to 2.138 minus 3 by 65 is equal to 0.046 the whole square. Again திருப்பி சால்வ் பண்ணுறேன். சிக்மா is equal to 10 into root of 2.138 minus 0.046 square is equal to 0.002. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிக்மா is equal to 10 into root of 2.138 minus 0.002 is equal to 2.136. Okay. Again next step, sigma is equal to 10 into root of 2.136 na it is equal to 1.461. அப்போ sigma is approximately equal to 14.61. என்ன மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? 10 into 1.461 என்னதுமா? 14.61. அப்போ ஆன்சர் என்னது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 14.61. இதுதான் ஆன்சர். புரியுதாமா? கொடுத்த கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 14.61. இப்போ நிறைய பேர் டவுட் இருக்கும், ரூட் ஆஃப் 2.136 எப்படி வந்து 1.461 சார் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு லாஸ்ட்டாக ரஃப் ஒர்க் காட்டியிருக்கேன் நான், லாங் டிவிஷன்மா. ஸோ இந்த சம்மை பாருங்கள், இந்த ஃபார்முலா இந்த டிவிஷன் பாருங்கள், உங்களுக்கு புரியும் எப்படி வந்து ரூட் ஆஃப் 2.136 வந்து ஈக்குவல் டு 1.4615. ஓகேம்மா? ஸோ வீடியோ நிப்பாட்டி பாருங்கள். ஓகேம்மா? டவுட் இருந்தால் கேளுங்க. Thank you. Watch next video, exercise 8.1, question number 12, page number 13.